வெளில நல்ல மழை, ரூம்குள்ளே சில்லுன்னு இருக்குது, சூப்பர் கிளைமேட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது கிளைமேட் இல்லை, வெதர் அப்படின்னு சொல்லுங்கள். வெதர் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான சேஞ்ச் அட்மாஸ்ஃபியரில் அப்பப்போ மாறுறது. பட் கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு லாங் டைமாக ஒரு மாதக்கணக்கில் இல்லை வருஷக்கணக்கில் நடக்கிறதா நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். பட் அன்னன்னைக்கு நடக்கிற அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறத வானிலையை வந்து நம்ம வெதர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் யாராவது சூப்பர் கிளைமேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சூப்பர் வெதர் அப்படின்னு கரெக்ட் பண்ணுங்கள். வெதர் ஃபோர்காஸ்ட், அதாவது வானிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய வசதி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பட் அந்த டேட்டாலாம் நமக்கு எப்படி கிடைக்குது? இன்றைக்கி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு, மற்ற மாவட்டங்களில் சிலருக்கு ஆரஞ்சு அலர்ட், சிலருக்குலாம் எல்லோ அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம உட்காந்து ஆர்வமாக அடுத்தடுத்து நாளைக்கு எப்போ மழை பெய்ய போகுது, எவ்வளோ பீக்கில் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பட் காமனாகவே பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பார்க்கறதுலேருந்து, ஒரு மீனவர் கடலுக்கு போகிறதுலேருந்து, ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய முதலீடு போடுறாங்க. அப்போ அது பொறுத்து நம்ம வானத்தில் பறக்கிற விமான பயணமாக இருக்கட்டும், இல்லை கடல் பயணமாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லேருந்து பார்டரில் இருக்கிற மிலிட்ரியோடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வானிலை அறிக்கை, இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டை வச்சு தான் முடிவெடுக்கப்படுது. மீட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வானிலை ஆய்வாளர்கள் எப்படி இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டை கணிக்கிறாங்க? இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், இந்த எல்லோ அலர்ட்டுங்கிறத எப்படி அவங்க முடிவு செய்கிறாங்க? இந்த டேட்டா அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? என்ன மாதிரியான ஆங்கிள்லேருந்து இது எடுக்கிறாங்க? எப்படி இது உறுதியாக நம்புகிறாங்க? இது உண்மையாகவே நம்பலாமா, நம்பக்கூடாதா? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான டேட்டா. நம்ம இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துறத பார்க்க முடியறதில்ல. பட் நான் வெளிநாடுகளில் போகும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டை மொபைலில் வந்து டாப்பில் ஒரு விஜெட்டாகவே வச்சிருப்பாங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் வெதர் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போவாங்க. இந்தியாவில் நம்ம காமெடியாக கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கூல் டேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு டிவியில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படின்னு காமெடியாக கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த காமெடியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்குது. இந்த ஃபோர்காஸ்ட்டோட ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நாம் எப்படி ஓரளவுக்கு துல்லியமாக இப்போ கணிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்குது, வெதர் பலூன்ஸ் வச்சுருக்கோம், ஓஷன் மானிட்டரிங் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, சேட்டலைட்ஸ் நிறைய வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. பட் முன்னாடிலாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி அதை கணிச்சாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வானத்தை பார்த்து இந்த க்ளவுட்ஸ் மேகங்களை பார்த்தே கணிச்சாங்க. மேகங்களே நிறையா இருக்குது. தாழ்வான அடுக்கில் இருக்கிற மேகங்கள், மிக உயரமாக இருக்கிற மேகங்கள், மேகங்கள் வந்து எந்த திசையில் மூவ் ஆகுது, ஒரு மேகத்துக்கும் மேலே ஒரு 2 லேயராக மேகம் இருக்கும், 2 மேகத்துக்கும் நடுவில் வித்தியாசம் என்ன, எந்த வேகத்தில் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதும், இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து ஓரளவுக்கு அன்றைக்கி மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன், நிலவு, அது நம்ம அட்மாஸ்பியரில் ஏற்படுத்துகிற மாற்றம். உதாரணத்துக்கு வந்து நிலவு பக்கத்தில் சுற்றி ஒரு வட்டம் வரும். இது வந்து நம்ம காற்றில் இருக்க ஈரப்பதம், அதில் இருக்கிற வந்து கிறிஸ்டல்ஸ், இது மூலமாக ஏற்படுற விஷயங்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஓகே இன்றைக்கி வெதர் எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு அவங்களால கணிக்க முடியுது. ஆனால் இது எப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட் வளர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1600, 700, 800 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் பயணங்கள்லாம் நிறைய போக ஆரம்பிக்கும்போது நிறைய கப்பல்கள் முழுகுச்சு. இதனால் பெரிய பெரிய லாஸ் அடைஞ்சது. அது மட்டும் இல்லை, இந்த பனிப்பொழிவு காரணமாக அங்கங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மக்கள் கொத்தாக உயிரிழக்க ஆரம்பித்தாங்க. ஏஷியா சைடில் நிறைய மழை வெள்ளங்கள், அந்தாண்ட யூரோப் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சூறாவளி, காற்று இப்படின்னு சொல்லிட்டு இயற்கையால் நிறைய பேரிடர்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்போ இது வந்து விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை நம்ம எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த டெக்னாலஜி ஆரம்பிச்சது. ஆரம்பங்களில் டாப்ளர் எஃபெக்டை பயன்படுத்தி டாப்ளர் ரேடார் சிஸ்டம்ஸ் இருந்தது. அதாவது ஒரு தொலை தூரத்துலேருந்து மேகங்கள் எந்த வேகத்தில் வருது, எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வருது, அதோடைய வெலாசிட்டியை வச்சு அது எந்த வேகத்தில் எந்த திசைக்கு போகலான்னு ஓரளவுக்கு பேசிக்காக கணிக்கக்கூடிய இந்த டாப்ளர் ரேடார் சிஸ்டத்தை வந்து ஆரம்பங்களில் பயன்படுத்தினாங்க. இது லோக்கலில் அந்த ரேடாரை சுற்றி அதோடைய ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அந்தந்த இடத்துக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் உண்மையாகவே சேட்டலைட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு. லோ ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ். அமெரிக்கா, சோவியத் யூனியன் கோல்டு வார் அப்போ சோவியத் யூனியன் முதல்ல ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பினோடனே அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடி வந்து அறிவிச்சார், நாங்கள் நிலவுக்கு மனிதனை அனுப்ப போகிறோம். அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ். பட் அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமானது வெதர். இந்த வெதற்காகவும் இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அந்த அறிவிப்புக்கு முன்னாடியே டைரஸ் 1 and 2 அப்படின்னு 2 வெதர் சேட்டலைட்ஸை அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. 1960 அனுப்பப்பட்ட இந்த டைரஸ் 1 அப்படிங்கிறது தான் முதல்ல விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வெதர் சேட்டலைட். இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு கிளவுடோடைய ஃபோட்டோகிராஃப் அனுப்பிச்சு. இது வச்சு பேசிக்காக நம்மளால் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறதும், அந்த இடத்துல விண்டோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதும், அந்த இடத்துல ஈரப்பதம் எவ்வளோ இருக்குங்கிறது ஓரளவுக்கு பேசிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. பட் இதுதான் முதல்ல நம்மளால் வைட் ரேஞ்சாக ஒரு வானத்திலிருந்து ஒரு சேட்டலைட் மூலமாக வெதரை நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த டைரஸ் சேட்டலைட்ஸ்க்கு அடுத்து நிம்பஸ் சேட்டலைட் தான் வெதர் ஃபோர்காஸ்ட்டில் ஒரு அடி எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லலாம். 1969 மூன் லேண்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சாதனை நடந்தது. அதாவது முதல்ல ஒரு குளோபல் செட் ஆஃப் ரெக்கார்டை வந்து இந்த டேட்டாவை அனுப்புனது நிம்பஸ் 3 அப்படிங்கிற சேட்டலைட் தான் முதல்ல உலகத்தோடைய ஒட்டுமொத்த அந்த
ஒரு ஃபோர்காஸ்டிங், இந்த மாதிரியான மேகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ, டெம்பரேச்சர் அப்படிங்கிற கம்ப்ளீட் செட் ஆஃப் டேட்டாவை அனுப்பிச்சது. ஸோ அந்த டைமில் அந்த டேட்டாவை வச்சு ஒரு மேப்பை பெரிய அளவில் பிரிண்ட் எடுத்துட்டு அதோடைய லேட்டிடியூட், லாங்கிடியூட், அதுக்கப்புறம் அந்தந்த ஏரியாவில் எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறதெல்லாம் மேனுவலாக பேப்பர் எடுத்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணி ஒட்டி அந்த டேட்டாவை ஒரு விஷுவல் பண்ணாங்க. Geostationary Satellites. இந்த சேட்டலைட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் வைட் ரேஞ்சுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு குளோபில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற டேட்டாவை இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியாக நம்மளால் சொல்ல முடிச்சுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இது கைண்ட் ஆஃப் 3D ஸ்கேன் மாதிரி. பூமி ஒரு 3D ஸ்கேன் எடுக்கிறோன்னா அப்படி ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்தால் அது 2D ஸ்கேன். அதுவே 2 சேட்டலைட்ஸ் வச்சு அதோட 2 டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணால் அப்போ 2 டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் சேட்டலைட்ஸ் வந்து பூமியை பார்த்த மாதிரி, ஈக்குவேட்டரை பார்த்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்பொழுது பூமி சுற்றும் பொழுது அது கூடவே சேர்ந்து சுற்றும். அப்போ பூமி கூட பின் பண்ண மாதிரி இந்த 2 சேட்டலைட்டோட பொசிஷன் பூமியோட இடத்துல மாறாது. பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த சேட்டலைட் அதே இடத்துல இருக்க மாதிரி நமக்கு மேலே தெரியும். இப்படி ஒரே வேண்டேஜ் பாயிண்ட்ல இந்த 2 சேட்டலைட்ஸ் கண்டினியூஸாக சுற்றுறது மூலமாக பூமியை கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி தான். இதன் மூலமாக நமக்கு வைட் ரேஞ்சில் அக்யூரேசியான டேட்டா கிடைக்குது. இந்த சேட்டலைட்ஸ் 30 வினாடிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இதோட கண்டினியூஸாக இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ரெகுலராக வச்சு அப்படியே ப்ராசஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். இதன் மூலமாக மேகங்களாக இருக்கட்டும், இல்லை காற்றோட ஓட்டமாக இருக்கட்டும், இல்லை கடலோடைய காற்று போகிற திசையாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அது எந்த டைரக்ஷனில் போகுது, அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அடையுது அப்படிங்கிறத நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியும். அடுத்தது போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ். இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா அதிகமான டேட்டா தரக்கூடியது இதுதான். எக்கச்சக்கமான போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ் வந்து நம்ம பூமி சுற்றிட்டு இருக்கு. இது வந்து கவரேஜ் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் எடுத்துக்கும். அதாவது நம்ம பூமியிலிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் ஹைட்டில் இது ஆர்பிட் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு லோ ஆர்பிட்டில் தான். பட் இது எடுக்கிற குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் நமக்கு டேட்டாவை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் இது டீட்டெயில் கொடுக்கும். பட் அதோட டீட்டெயில் வந்து அவ்வளவு அக்யூரேசியாக ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். ஒரு சின்ன கத்தியால் ஆரஞ்சு பழ தோலை நம்ம எப்படி ஸ்பைரலாக கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பூமியோடைய மேல் பகுதி வந்து அழகாக சின்ன வட்டமாக போட்டு இந்த போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ் வந்து நிறைய டேட்டாவை நமக்கு கொடுக்குது. மைக்ரோவேவ் அண்ட் இன்ஃப்ராரெட் இதுதான் வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை வெதர் சம்மந்தமாக நமக்கு கொடுக்குறது. இது எப்படின்னா சில டைம் ஏர்கிராஃப்டாலேயோ சில டைம் சேட்டலைட்ஸ் மூலமாகவும் நமக்கு எடுப்பாங்க. இயற்கையாகவே எல்லா பொருட்கள்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மைக்ரோவேவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த கேஸஸில் இருக்கக்கூடிய மைக்ரோவேவ் என்ன அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை தான் இந்த சேட்டலைட் வந்து கேப்சர் பண்ணும். இதில் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது மேகங்களை ஊடுருவி உள்ளே போய் நமக்கு டெம்பரேச்சர்லேருந்து, ஈரப்பதத்துலேருந்து எல்லா மாதிரியான டீட்டெயிலும் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மைக்ரோவேவ் அண்ட் இன்ஃப்ராரெட் இந்த 2 டேட்டாவும் கம்பைன் பண்ணி நம்ம அட்மாஸ்பியரில் வெர்டிக்கல் ஆக்சிஸில் வெர்டிக்கலாக ஒரு அட்மாஸ்பியர் என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமானது கம்ப்யூட்டர் மாடல்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ். இவ்வளோ டேட்டாவை நம்ம எல்லா இடத்துலேருந்து எடுத்தாலும் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? ஆரம்பங்களில் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மேனுவல் ப்ராசஸ்க்கும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ப்ராசஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வெதரை நம்மளால் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் கணிக்க முடியும். இப்போ வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அடுத்து என்ன மாதிரி வெதர் இருக்க போதுங்கிறத கணிக்க முடியுது. நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின். எல்லா டேட்டாவும் இதில் இன்புட்டாக கொடுத்து இதில் சில ஏஐயோடைய பங்கும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் எதாவது எடுத்துக்கணும், எதாவது எடுக்கக்கூடாது. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக தானே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை ரிசல்ட் வரும்போதும் அதில் ஒவ்வொரு முறை டேட்டா கொடுக்கும்போதும் அந்த டேட்டாவிலேருந்து ரீட் பண்ணிக்கிட்டு எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எது கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு அது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். இந்த அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எலிமினேட் பண்ணுறது எக்கச்சக்கமான டேட்டா இருக்கும்போது எதை எலிமினேட் பண்ணணும், எதை வச்சுக்கணும், எது கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரியான செல்ஃப் ரீடிங், செல்ஃப் அனலைசிஸ்லாம் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்கும். GFS அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா வச்சிருக்கிற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாள் வரைக்கும் அடுத்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கும். யூரோப்பியனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியான ஒரு மாடல் வச்சிருக்காங்க, இந்தியா ஒரு மாடல். இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உலக நாடுகள் எல்லாம் சில ஒப்பந்தத்துக்கு கீழே வந்து சில சேட்டலைட்ஸ் டேட்டாவையோ சில இன்ஃபர்மேஷனையோ அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம எப்படிலாம் டேட்டா எடுத்தாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி ஓரளவுக்கு கணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி தான் டெக்னாலஜி வளர வளர, சயின்ஸ் வளர வளர இவ்வளோ விஷயங்களை கேதர் பண்ணி இவ்வளோ டேட்டா வச்சு அதை நிறைய கம்ப்யூட்டர் மாடல்ஸ், சிமுலேஷன்ஸு, ஏஐலேருந்து நிறைய இன்றைக்கி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர் போட்டு இதெல்லாம் ரன் பண்ணி எப்படி இருக்க போகுது ப்ரெடிக்ஷனுங்கிறத ஓரளவுக்கு துல்லியத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு துல்லியம் நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா ஆரம்பங்களில் இருந்து ஒரு 20, 30லேருந்து 40% ஆரம்பத்துலேருந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம 80லேருந்து 90% வரைக்கும் அக்யூரேசி நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் நம்மளால் இன்னும் 10% அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்தாலும், எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும், எவ்வளோ அக்யூரேசி, எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருந்தாலும் நம்மளால் 100% அக்யூரேசியை வந்து வெதரில் மட்டும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா பட்டர்ஃப்ளை தான். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், எஸ், கேஆஸ் தியரி அப்படிங்கிறது தான். 1961 எட்வர்ட் நார்டன் லாரன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன், இவர் வந்து ஒரு மீட்டியாரலஜிஸ்ட்டும் கூட. இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் வெதர் சிமுலேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சில டேட்டாஸ்லாம் இன்புட் பண்ணிட்டு இருக்காரு. சில டேட்டாஸ் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை கொடுத்தாரு, ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, திரும்ப ரிப்பீட் பண்ணுற அதே டேட்டாவை கொடுத்து, பட் இந்த ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வருது.
ஏன்னா இதே டேட்டா தான் கொடுத்தோம், ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்குது, இதில் மாறி இருக்குது, என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவலாக என்டர் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 0.506127 அப்படின்னு கொடுத்த இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறார், ஒரு 3 டிஜிட்டை ஒன்று 0.506 அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவுட்புட்டோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 யூனிட்ஸ்க்கு வந்து அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருந்தது. ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்குற ஒரு சின்ன இன்புட் சேஞ்ச் ஆகல, அவுட்புட் எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத தொடர்ந்து தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இந்த கேஎஸ்3 அப்படிங்கிறதுலாம் உருவாகுது. இந்த கேஎஸ்3க்கு பெண்டுலம் ஒரு நல்ல உதாரணம். பெண்டுலத்தை நம்ம ஆடி விட்டால் அப்படியே ஆடிட்டே இருக்கும். நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து விடுறோமோ எத்தனை தடவை எடுத்து விட்டாலும் ஒரே டைரக்ஷனில் ஆடும். அந்த பெண்டுலத்திலே நம்ம இன்னொரு ஆம், 2 ஆம், 3 ஆம்னு போட்டு நம்ம ஆட்டும்பொழுது ஒவ்வொரு டைம் அது என்ன மாதிரி ஆடுங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் நம்ம கொடுத்த இன்புட் சேம் தான், ஆனால் அவுட்புட் ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கும். காரணம் நம்ம கொடுத்த இன்புட்டில் ஒரு சின்ன மாற்றமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல காற்றோட ஈரப்பதம் இல்லை அங்கே ஏற்படுத்துகிற சின்ன விண்டாக இருக்கட்டும், என்ன மாதிரி டெம்பரேச்சர், நிறைய சேஞ்சஸால் வந்து அதோடைய அவுட்புட் வந்து கண்டினியூஸாக பெரிய அளவில் மாறிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட கோல் செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த பால் கரெக்டாக போய் விழணும். நம்ம மனிதர்கள் அடித்தா சில பிரச்சனைகள் வரும், சில மாற்றங்கள் வருங்கிறதால ஒரு ரோபோட் வச்சு கரெக்டாக அதே ரோபோட் வந்து கண்டினியூஸாக ஒரே பாலை ஒரே இடத்துல போட்டாலும் அந்த பால் எப்பயுமே ஒரே இடத்துல போய் உட்காராது. அந்த பால் வந்து ஒரு இடத்துல முன்னாடி போகும், பின்னாடி போகும். இது காரணம் என்னன்னா இந்த கேஎஸ்3 தான். அப்போ இந்த கேஎஸை மீட்டியோரலஜிஸ்ட் எப்படி அணுகுறாங்க? அதாவது இந்த என்வரான்மெண்டல் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த என்வரான்மெண்ட் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மீன் தொட்டி மாதிரி பார்க்குறாங்க. மீன் தொட்டியில் இருக்கிற நீர், இந்த திரவம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடாக தான் வந்து இந்த அட்மாஸ்பியரை பார்க்குறாங்க. இதில் ஒரு காற்றோட ஓட்டமாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு ஏற்படுற ஒரு சூறாவளியாக இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மீன் தொட்டிக்குள்ளே ஒரு ட்ராப் வந்து ஒரு இங்கு போட்டிங்கன்னா அந்த இங்கு வந்து அப்படியே கரையும் பார்த்திங்களா, அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே கரைய ஒரு தன்மை பார்ப்பீங்கன்னா அது அப்போ அதில் சின்ன ஓட்டம் இருக்குது. அந்த மீன் தொட்டியோடைய தண்ணியில் சின்ன நீர் ஓட்டம் இருந்ததுன்னா அது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த மீன் தொட்டியில் அந்த இங்கு வந்து எப்படி கலக்க போகுது, எந்த திசையை நோக்க போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? பட் அதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா தெரியணும், அது எந்த ஆங்கிளில் எந்த இடத்துல இருந்து சொட்டு போடும்போது அது எந்த ஆங்கிளில் போகும், எவ்வளோ ஸ்பீடில் போகணுங்கிறதெல்லாம் நம்ம கணிக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் லிட்டரலாக ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுது. நமக்கு இந்த சயின்ஸில் வந்து இந்த வானத்தில் இருக்கிற இந்த மேகங்கமாக இருக்கட்டும், இல்லை காற்றாக இருக்கட்டும், அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்மளால் டிப்பிக்கலாக ஒவ்வொரு பார்ட்டிகளோடைய ஸ்பீடு, அதோடைய மூவ்மெண்ட் இதெல்லாம் வச்சு இது என்ன வெலாசிட்டியில் எப்படி போகுங்கிறத கணிக்க முடியும். ஆனால் அந்த ஒரு பார்ட்டிகிள் ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா, ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்சர்டனிட்டி பெரிய அளவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இப்போ இந்த பெண்டுலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுக்குற ஒரு சின்ன சேஞ்ச் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துதோ அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன பார்ட்டிகிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெதரையை மாற்றிடுங்கிறாங்க. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையோடைய இறகுடைய அசைவு வந்து வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இன்புட்டில் ஒரு சின்ன சேஞ்ச், பட் அதை தொடர்ந்து நடக்கும்பொழுது ஒரு நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் பார்க்கும்பொழுது அது அவுட்புட் வந்து ரேப்பிடாக நிறைய விதங்களில் வேறு ஆங்கிளில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதனால தான் மீட்டியாலஜிஸ்ட் அவங்கள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுதும் ஒரே டைம் பண்ண மாட்டாங்க, அது மோர் தென் 10 டைம்ஸ் வந்து இந்த ப்ரெடிக்ஷனை போடுவாங்க. ஒவ்வொரு தடவை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரேண்டமான சில வேரியபிள் சேஞ்சஸ் அவங்களே உண்டாக்குவாங்க. ஸோ இன்கேஸ் ரேண்டமாக இப்படி ஒரு சேஞ்ச் இருந்தால் அப்படி இருக்கும்னு பல தடவை அந்த மாதிரி ரேண்டம் சேஞ்சஸ் உட்படுத்தும் போது ஓரளவுக்கு நமக்கு பல்காக கிடைக்கும் இல்லையா. ஸோ செட் ஆஃப் ரிசல்ட்ஸில், ஒரு கிளஸ்டர் ஆஃப் ரிசல்ட்ஸில் ஓரளவுக்கு நமக்கு கணிக்க முடியும். அந்த மாதிரியான கணிப்பை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவே கிட்டத்தட்ட நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இந்த கேஎஸ்3 தாண்டி எப்படி ஓரளவு நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் என்செம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளஸ்டர் ஆஃப் பாசிபிள் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற அந்த ஏஐயில் கொடுக்குற டேட்டாவே ஏஐ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா ஒரே டைம் ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட அந்த சிமுலேஷனை 10 தடவை 12 தடவை திரும்ப ரன் பண்ணும். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்பொழுதும் வேரியபிளில் ரேண்டமாக சில சேஞ்சஸ், சில இன்புட்ஸில் வந்து சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக இப்படி கொடுக்குற சின்ன இன்புட் வந்து எந்த அளவுக்கு அந்த வேரியபிளை மாற்றும், எந்த அளவுக்கு இந்த அவுட்புட்டில் இந்த ஃபோர்காஸ்ட்டை மாற்றும் அப்படின்னு திரும்ப பண்ணும்போது அதில் ஒரு ஆவரேஜாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் பாசிபிள் ஃபியூச்சர் தான் நமக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ என்னதான் சேட்டலைட்ஸ், கம்ப்யூட்டர் மாடல்ஸ்னு நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டாக போனாலும் கேஎஸ்3 அப்படிங்கிறது சயின்ஸ் தான் அப்படிங்கிறதால நம்ம அதை கூட சேர்ந்து பயணிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி மூலமாக ஏஐ வச்சு அதையும் நம்ம ஓரளவு கணிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்கிறதால தான் கடைசி 40 வருடங்களில் எக்கச்சக்கமான உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு, எக்கச்சக்க பேரோட வாழ்வாதாரம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ இப்படி தான் வானிலை ஆய்வாளர்கள் டேட்டாஸ்லாம் எடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்லாம். ஸோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஒரு பெரிய உதவி. இதனால் சேஃபாக பிளான் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து சேஃபாக நடந்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.